இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 20ஆம் ஆண்டை நிறைவேற்றி 21ஆம் ஆண்டுக்குள்ளே காலடி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் மகிமையானதை மேன்மையானதை சபையிலே இந்த நாட்களில் செய்து வருகிறதை பார்க்கிற போது கர்த்தருக்குள்ளே அளவில்லாத ஆனந்தம் அடைகிறோம். அது மட்டுமல்ல, இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலே 300 தொட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இந்த தேவ வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் காலையில எழுந்து திங்கட்கிழமையிலும் புதன்கிழமையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால் அவர்களுக்கு வாரத்தில் உற்சாகத்தை தேவன் கொடுக்கிறதையும் பார்க்கிற போது தேவனுக்குள்ளே மிகவும் களி கூறுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் மகிமையானதை மேன்மையானதை நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஆசீர்வாதமாக மேன்மையாக வாழ வேண்டுமானால் தேவ வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ வார்த்தையை உங்கள் வாழ்வாய் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்போதும் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையை நிறுத்தி வாயினாலே தேவ வார்த்தையை பேசுங்கள். அப்பொழுது அது ஜீவனை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. அதனாலதான் விசுவாசித்து பேசு, விசுவாசமான வார்த்தைகளை பேசு. வாழ்க்கையில ஒரு நாளும் நெகட்டிவ் தாட்ஸை உன் மனதில் வைத்து எதையும் பேசி விடாதே. தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னுடைய நிந்தைக்கல்லை புரட்டி போடுவார் என்று வாயினால பேசிப்பார். நான் சொல்ற ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த நாளுமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இந்த 300வது இயேசு நம்முடைய நிகழ்ச்சியிலே நீங்களும் எங்களோடு சேர்ந்து மனமகிழத்தக்கதாய் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்க போகிறோம். இந்த நாளுமாய் என்னுடைய அருமை மனைவியார் உங்களுக்காக செபிக்க போகிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, ஒரு உற்சாகத்தோடு தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவபிள்ளையே, எவ்வளவு பெரிதான ஒரு வாக்கு தத்துவம், எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நீங்க இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமையான தேவபிள்ளையே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கத்திலும், எந்த போராட்டத்திலும் அப்பா நம்மை அங்கே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிதமுள்ளதாக்கி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க பண்ணுவார். அருமையான தேவபிள்ளையே, இது செழிப்பை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை கொடுக்கிறது. அருமையான தேவபிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவ வசனத்தை தியானித்து வாழுங்க. தேவன் இதற்கு முன்பாக என்ன சொல்லுகிறார்? அங்கே சொல்லுகிற காரியங்களை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சரியாய் நீங்கள் கவனித்து நீங்கள் ஜெபிக்கிற போது அப்பா மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் உபவாசம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லி நான் அநேக காரியங்களை சொல்லவில்லை, மேலோட்டமாக சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தும் திறத்துண்ட சிரமப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த உபவாசம். இந்த உபவாசம் என்று சொல்லி நாம் பட்டினி கிடந்து தேவ சமூகத்தில் இருக்காமல் அலைந்து திரிகிறோம். அருமையான தேவபிள்ளையே, உபவாசத்துல இவைகளை செய்யட்டுமா? அப்பொழுது பாருங்க, விடிய காலத்து வெளிப்பை போல் வெளிச்சம் விளம்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துடித்து உன் நீதி உனக்கு முன்பாய் செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்.
அங்கே நுகத்தடியை விரல் நான் மீட்டெழுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றிவிடு. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போல் ஆகும். இதெல்லாம் செய்தாத்தான் அப்பா சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி. அருமையானது பிள்ளையே, ஏதோ கர்த்தர் என்னை நித்தம் நடத்துவார் என்று ஒரு மாயையான வாழ்க்கைக்குள்ள போய்விடாதே, ஒரு தேவனை அறியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய்விடாதே. இந்த நாட்களில் அநேகர் வாக்கு தத்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். வாக்கு தத்தத்தோடு வருகிற நிபந்தனைகளையோ எட்டி உதைத்து விடுகிறார்கள். அதனால வாழ்க்கையில விடுதலை இல்லை, மேன்மை இல்லை. ஏன் ஜீவனுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை என்று உள்ளத்திலே வியாகுல சஞ்சலப்படுகிறார்கள். வாக்கு தத்தம் எவ்வளவு முக்கியமோ அதை விட நிபந்தனை மிக மிக முக்கியம். நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இதை செய்யாம இதை செய்வேன் என்று எங்கும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த 300வது இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சபைக்கு போகிறதுனாலேயோ காணிக்கை கொடுக்கிறதுனாலேயோ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை பூமியில முடிகிற போது நித்தியத்தில் பிரவேசிக்கிறதும் இல்லை. நல்லா கவனியுங்க. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆவிக்குரிய கனி என்ன? அதைத்தான் நான் இங்கே வாசித்து காண்பித்தேன். தேவ சித்தம் செய்யாதவர்கள் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது இல்லை. தேவ சித்தம் என்ன? உனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை பூமியிலே செய்து முடிப்பதே தேவ சித்தம். அருமையான தேவபிள்ளையே, இவைகளை அறிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, மேன்மையை, தேவனுடைய கரத்தின் கிரிகளை காண முடியும். அருமையான தேவபிள்ளையே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிற போதுதான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு மனுஷிக்கு ஒப்பாயிருப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வசனத்தை கேட்கிறீர்களா? பிரசங்கங்களை கேட்கிறீர்களா? ஆனால் கை கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கிறதா? வசனத்துக்கு திரும்புகிற வாழ்வின் மேன்மை இருக்கிறதா? என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அருமையான தேவபிள்ளையே, இந்த நாளிலே வசனத்துக்கு திரும்புங்கள். இந்த 300வது இயேசு நம்முடைய நிகழ்ச்சியிலே மிகவும் சந்தோஷமா இருக்கிற இந்த நாட்கள்ல நீங்களும் தேவனுடைய மகிமையை காண தேவ வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள். உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே பேசுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இப்பொழுது என்னுடைய அருமை மனைவியார் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறார்கள். நாம் ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, அருமையான தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவராட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நிச்சயமாகவே இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் இந்த கர்த்தர் அந்த வாக்குத்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவர். இந்த நாளில் நாங்கள் இயேசு நம்மோட இந்த நிகழ்ச்சி 300வது நாளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக இப்போ நாங்கள் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். எங்களை நேசிக்கிற எங்களை அருமையான தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த இயேசு நம்மோட இந்த நிகழ்ச்சி 300வது நாளை நீங்க கடந்து வர செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, இந்த இயேசு நம்மோட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை தாகமா கேட்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உங்களோட வல்லமையின் கரம் நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன அப்பா, உங்களை நம்பி இருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தாவே நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, அவர்கள் தலகுனிந்து போவதில்லை கர்த்தாவே. தேவ ஆவியானவரை நீங்க தொடர்ந்து எங்களோட பிள்ளைகளோட கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த இயேசு நம்மோட இந்த நிகழ்ச்சி ஆர்வமாக வாஞ்சியோடும் தாகத்தோடும் பார்க்கிறாங்களோ அந்த வாழ்க்கையில கர்த்தாவே பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக அவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, ஒரு அதிசயத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர வாழ்க்கையில நாங்க நல்ல செய்திகளை கேள்விப்பட நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரை அறிந்து கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க சுவாமி, ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சபைகளுக்கு போகாதிருந்தால் தயவு செய்து எங்கள் சபைக்கு வாருங்கள். நாம் சேர்ந்து ஆராதிப்போம், தேவ மகிமையை காண்போம். ஆமென்.